யோ ஆர்ஜே பாலாஜி, அப்போ உண்மையிலே நீ தான் அந்த படத்தில் வில்லனாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நேத்தி நம்ம கருப்பு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட ட்ரைலரை 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு 8 மணி போல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரைலர் பார்த்த வரைக்குமே நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மட்டும் நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லை, நம்ம சாய் வெங்குருமே அவரோட பிஜிஎம் மியூசிக் அப்படின்னு சொல்லி தரமாகவே கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நம்ம அந்த பாட்டை வச்சு தெரிஞ்சிருக்கோம். இந்த படத்தில் மெயினாக வில்லன் ரோல் யார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வந்துச்சு. அது நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே அது கன்ஃபார்மே பண்ணியாச்சு. நான் கூட ஆர்ஜே பாலாஜியை வில்லன் சொல்லவுமே எனக்கு இந்த ஆளை வில்லனாவே பார்க்காம காமெடியாக பார்த்து எனக்கு அப்படியே நானும் அப்படி தான் வர மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. சந்தேகப்பட்டேன் பார்த்தல இனிமே வண்டி யார்ல பறக்கும். ஆனா ட்ரெய்லரை பார்த்தோன்னே உண்மையிலுமே மனுஷன் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் இது ஒரு கடை ஆச்சுன்னா உண்மையாவே சூப்பராகவே இருக்கும். இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்குமே முழுக்க லாயர் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடையில அந்த வில்லேஜ் பசங்க வருது. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத படம் வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த ட்ரெய்லரில் ஒரு சில போர்ஷன்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதாவது நம்ம சூர்யா நம்ம ஆர்ஜே பாலாஜியை ட்ரோல் பண்ணுற இந்த சீனு. கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம சாய் வெங்கரோட இந்த மேஜிக்கலான இந்த சீனு. ஸோ இந்த படம் நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தரமான படமாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களே எத்தனை பேர் இந்த படத்தை வெறித்தனமா பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட். அது கூட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக.